மீண்டும் அஞ்சான் வருகின்றான். ஆனந்தம், ரன், சண்டக்கோழி போன்ற மாறுபட்ட திரைப்படங்கள் மூலமாக தமிழ் சினிமாவின் கவனத்தை ஈர்த்தவர் இயக்குனர் லிங்குசாமி. கொண்டாடப்பட்ட இயக்குனர். அவருடைய படங்களில் ஏதேனும் ஒரு கவிதை, அவர் ஒரு கவிஞராக இருந்ததால் படங்களில் ஒரு கவிதைத்தனமாக மிக அழகியலோடு படங்களை இயக்குவார். அப்படி ஒரு அழகியலோடு அவர் சூர்யாவை வைத்து, சூர்யா சமந்தா வைத்து காதல், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஆக்ஷன் அதே சமயத்தில் கொஞ்சம் காதல் கலந்த ஒரு படத்தை உருவாக்க விரும்பினார். அதுதான் அஞ்சான். 2014ஆம் ஆண்டு இந்த படம் வந்தது. சூர்யா சமந்தா இணைந்து நடித்த அஞ்சான். அப்போது அந்த படம் தமிழன் எதற்கும் யாருக்கும் அஞ்சான் என்பது போல அதிரடி ஆக்ஷன் காட்சிகளில் அமைதி புயல் சூர்யா பட்டையை கிளப்பியிருந்தார். அஞ்சான் அவன் அஞ்சாதவன் மட்டுமல்ல, காதலிலும் அசராதவன். மிக அழகாக தன் காதலை, தன் காதலிக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவன் என்பதையும் தன்னுடைய கதாபாத்திரத்தின் மூலமாக சூர்யா நிரூபித்திருந்தார். சூர்யா சமந்தா ஜோடி அத்தனை அழகாக இருந்தது. ரொமான்ஸ் அவ்வளவு அழகாக ரசிக்க வைத்தது. அதற்கான பாடல்களும் இசையும் யுவன் சங்கர் ராஜா துள்ளல் இசையோடு நமக்கு கொடுத்திருந்தார். ஏக் தோ தீன் என்ற அந்த பாடலும் கூட சூர்யா பாடி அந்த பாடல் கொஞ்சம் பட்டையை கிளப்புவதாக இருந்தது. அப்போது மாஸ் வெற்றி பெற வேண்டிய இந்த படம் 2014இல் வெளிவந்து மாஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டிய இந்த படம் நூலிழையில் வெற்றியை தவற விட்டுவிட்டது. காரணம் என்ன என்று அப்போது அவர்கள் லிங்குசாமி ஆராய்ந்தாரா இல்லையா தெரியவில்லை. அவரிடம் பேசிய போதும் கூட அப்போது நான் அதை பற்றி ஒரு படத்தை எடுத்துவிட்டோம், உடனே பரபரப்பாக அதை ரிலீஸ் செய்வதிலே தான் இருந்தோமே தவிர அதற்கான நிறைய நான் பிஸியாக இருந்ததால் அதுக்கு எடிட்டிங் அதெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து அப்போதே பார்த்திருந்தால் இன்னும் கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் கத்திரிக்கோள் வைத்திருந்தால் அப்போதே ஒரு ஷார்ப்பாக மிக அழகாக அந்த படம் வந்திருக்கும், மிகப்பெரிய வெற்றியும் பெற்றிருக்கும். அதற்காக மும்பையில், கோவாவில் 120 நாட்கள் தங்கியிருந்து அந்த படப்பிடிப்பை நடத்தினோம். இப்படி நிறைய செலவுகள் ஆனதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஆனால் எங்கு இந்த படம் வெற்றியை தவறவிட்டது என்பதை மட்டும் அவர் கணக்கில் கொண்டு அதை இப்போது, அதாவது ஒரு 11 வருடங்கள் கழித்து மீண்டும் அஞ்சான் படத்தை எடிட் பண்ணி ரிலீஸ் செய்திருக்கின்றார். இன்றைக்கு நவம்பர் 28ஆம் தேதி சூர்யாவின் அஞ்சான் திரைக்கு வருகிறது. அப்போது படத்திற்கு ஒரு நெருடலாக நசநசவென்று இருந்தது சூரி நடித்த அந்த பகுதி. அப்போதே அது படமும் மிக நீண்டதாகவும் தெரிய காரணமாகவும் இருந்தது. இப்போது சூரி நடித்த அந்த போர்ஷனை அப்படியே தூக்கிவிட்டார் லிங்குசாமி. அது மட்டுமல்ல, படத்தில் 36 நிமிட காட்சிகளை நீக்கிவிட்டு எடிட் செய்து ட்ரிம் செய்திருக்கிறார். மிக அழகாக, நேர்த்தியாக, சுறுசுறுப்பாக படத்தை உருவாக்கி இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த 36 நிமிட நீக்கத்திற்கு பிறகு படத்திற்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்திருக்கின்றது. சூர்யாவின் தமன்னாவின் அந்த காதல் காட்சிகள் மீண்டும் நாம் பார்க்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுத்திருக்கின்றது. அந்த மழையில் நனையும் காட்சி, அந்த கோவாவில் அவர்கள் காதலிக்கும் காட்சிகள், அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ், காதலுக்கான ஒரு ஃப்ரெஷ்னஸிலும் அதில் தெரிகின்றது. அன்றைக்கே கத்திரிக்கோள் வைத்திருந்தால் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அது தவறவிட்டதனால் இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் செய்திருக்கின்றார் லிங்குசாமி. பிஸியான நேரத்தில் செய்யாத வேலையை இப்போது செய்திருப்பதால் படம் மிக சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இருக்கிறது.
பார்ப்பதற்கு ஒரு புது படத்தை பார்ப்பது போன்ற ஒரு நிறைவை தந்திருக்கின்றது அஞ்சான். அஞ்சான் மீண்டும் ஒரு சதம் அடிக்க வேண்டும், வெற்றியை சூட வேண்டும். அதற்கான எல்லா முயற்சிகளையும் இயக்குனர் லிங்குசாமி செய்திருக்கின்றார். படத்திற்கு ஒரு ஒரு புத்துணர்வை கொடுத்திருக்கின்றார் அஞ்சானுக்கு. அஞ்சான் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.